உங்களுக்கு சரியாகவே கோஸ்டிங்கே பண்ணத்தரேன்னு சொல்லி மக்கள் தான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கானாவர்த்தனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கானாவர்த்தனம் விஜய் சார் பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல பேசுறது பார்த்தீங்கன்னா விஜய் சார் மட்டும்தான். கானாவர்த்தனை ஒரு வாரத்தை கூட பேச விடாம இருக்காரு. ஸோ அவரோட நியாயத்தை அவர் தரப்புலேருந்து சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சார் சார் அதை தான் நான் சொல்கிறேன் சார், உட்காருங்க சார், சார் என்னங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து கானாவர்த்தனம் ஒரு சைடு இருக்குது, அது நல்லதாக கெட்டதோ. பட் அது சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடுக்கிறாரு விஜய் சார். கானாவர்த்தனம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தடுக்க தான் செய்கிறாரு. ஸோ மக்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏதாவது பார்வை சரியாக பேசுறதுல கம்யூனிசம் வச்சு செஞ்சுருக்காரு சார், சரியாக பேச விடுறதில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க தான் நடந்துருச்சு. இப்போ கானாவர்த்தனம் சைடில் ஒரு நியாயமோ ஒரு தப்போ இருக்குது. பட் இந்த டைம் பார்த்து வந்து விஜய் சார் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ரொம்ப காண்டாயிட்டாரு கானாவர்த்தனை. ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து இதே கமல் சார் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. கேட்டு அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக அவர் நியாயமாக கொடுத்துருப்பாரு. பட் இவர் வந்து சொல்லவே விடமாட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கானாவர்த்தனை சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு ரொம்ப வந்து தப்பாக தான் தோணுச்சு. ஆக்சுவலி யார் பிக் பாஸ் கான்டெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தரப்பில் வந்து கண்டிப்பாக சொல்லணும், அதுதான் நல்லது. காது கொடுத்து கேட்கறது தான் விஜய் சொல்ல வேலை. ஸோ அவர் பேசவே விடமாட்டாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு கானாவர்த்தனம் பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட் ரெட் கலர் ஹார்ட் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதமே அப்டேட்டுக்கு நம்ம பேஜை பண்ணி